Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராதில் அலங்கார் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. காவியமி ஷோபா லானே வாலே தத்துவ அலங்கார் கஹலாத்தே ஹேன். கவிதையில் பார்த்தோன்னா அழகு சேர்க்க அந்த கூறுகள் தான் அலங்கார்னுவாங்க. அலங்காருக்கே தோ பேத் ஹே. அலங்கார் பார்த்தோன்னா ரெண்டு டைப் இருக்குதுன்றாங்கப்பா. ஷப்த அலங்கார் அண்ட் அர்த்த அலங்கார்ன்றாங்க. ஷப்த் அலங்கார்னா ஷப்ஸே அலங்கிரித் கர்னா. அப்போ ஷப்த் அலங்கார் பார்த்தோன்னா வார்த்தையின் சிறப்பால் உருவாகிறது தான் பார்த்தோன்னா ஷப்த் அலங்காருன்றாங்க. அர்த்த அலங்கார்னா அர்த் சம்பந்தி விசேஷ்னா உற்பன்ன கர்னேவாலா. அப்போ அர்த் அலங்கார் பார்த்தீங்கன்னா பொருளோட சிறப்பால் உருவாகிறது தான் அர்த்த அலங்காருன்றாங்க. தோனோ அலங்கார் காவியகி ஷோபா படாத்தேஹேன். ரெண்டு அலங்கார் கவிதை அழகு அதிகரிக்குதுன்றாங்க. கிசி ஏக்கா சோதாஹரன் லக்ஷன் பத்தாயே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அலங்கார் நம்ம பார்க்கலாங்களா. யமக் இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா சேம் வேர்டு ரிப்பீட்டாக இருக்கும்ப்பா. பட் ஒவ்வொரு வேர்டும் பார்த்தா டிஃப்ரெண்ட் மீனிங் நம்மளுக்கு தரும். இப்போ பாருங்க. சூத்ர வஹே ஷப் புனி புனி பரே அர்த் ஓரி ஓர். ஒரே வார்த்தை பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா வரும்ப்பா. ஆனால் பொருள் வேறுபடுன்றாங்க. அதுதான் இதோட மீனிங். जहाँ एक या एक से अधिक शब्द एक से अधिक बार प्रयुक्त हो परंतु उनका अर्थ भिन्न भिन्न हो वहाँ यमक अलंकार होता है என்றாங்க. ஒரு வார்த்தை இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தை நம்ம ஒரு முறை அல்லது அதிக முறை யூஸ் பண்ணும்போது அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா யமக் அலங்காரன்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாங்களா. உதாரணம்னா எக்ஸாம்பிள் कनक कनक ते सौगुनी मादकता अधिगाय उई गाय बारे राय जग ही पाय ई பௌராய். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா தத்துரா செடின்னு ஒன்று இருக்குங்கப்பா. அது தங்கத்தை விட பார்த்தீங்கன்னா மயக்கும் சக்தி அதிகமாக இருக்குதுன்றாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே மயங்கி விழுவோம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பைத்தியம் ஆகுறன்றாங்க. ஆனால் தங்கத்தை நம்ம கையால் வாங்கினோமே நம்ம பார்த்தீங்கன்னா மயங்கி விழுவோம், இல்லை பைத்தியம் ஆகிறோன்றாங்க. அதுதான் இந்த ரெண்டு லைனோட மீனிங். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். தத்துரா செடின்றாங்க. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா தங்கம்ப்பா. ஸோ தத்துரா செடி பார்த்தீங்கன்னா தங்கத்தை விட, இந்த தேய் பார்த்தீங்கன்னா விட, தங்கத்தை விட பார்த்தீங்கன்னா சௌகுனினா 100 மடங்கு மயக்கும் சக்தி அதிகமாக இருக்குதுன்றாங்க. உயி காய் அதை நம்ம சாப்பிட்டா, இந்த தத்துரா செடி நம்ம சாப்பிட்டா பாரே ராய்னா பார்த்தீங்கன்னா பைத்தியம் ஆகிடுவான்றாங்க, இல்லை மயங்கி விழுந்துருவோம். ஜக் ஆனால் மனிதர்கள் இஹி பாய் இ பௌராயின்றாங்க. ஆனால் இதை பெற்றால், எதப்பா தங்கத்தை பெற்றால் அவங்க பார்த்தீங்கன்னா மயங்கி விழுவாங்க, இல்லை பைத்தியம் ஆகுறன்றாங்க. அதுதான் இந்த ரெண்டு லைனோட மீனிங். யஹா கனக் ஷப் தோ பார் ஆயா ஹே. இங்கே பாருங்க. கனக் வேர்டு பார்த்தீங்கன்னா 2 முறை வந்துருக்குப்பா. ஓர் உஸ்கா அர்த்தி பதல்தா கயா ஹே. ஆனால் அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. பஹலே கனக்கா அர்த் தத்துரா ஹே. ஃபஸ்ட்டு வந்திருக்கிற இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா தத்துரா செடின்றாங்க. ஓர் தூசரே கா அர்த் சோனா ஏ. ரெண்டாவது வந்திருக்கிற இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா கோல்டுன்றாங்க. அத்தக யஹா பர் கணக் கணக் மே யமக் அலங்கார் ஏ. எனவே இங்கே பார்த்தீங்கன்னா கணக்கு 2 முறை வந்ததுனால இது யமக் அலங்காரன்றாங்க. ஹன்ய உதாரண் மற்ற எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாங்களா. ஆங் லக்தி ஹே தப் ஆங் லக்தி ஹி நஹி பியாஸ் ரத்தி ஹே லகி சஜல் நயமே. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயும் பாருங்கள். ஆங் லக்தி ஹே ஆங் லக்தி ஏ 2 முறை வந்ததுனால இது பார்த்தீங்கன்னா யமக் அலங்காரன்றாங்க. இப்போ மீனிங் பாருங்கப்பா. ஆங் லக்தி ஹே தப்னா தூக்கம் வருதுன்றாங்க. இந்த சைட் பாருங்கள். ஆங் லக்தி ஹி நெய்யி இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா தூங்க முடியலைன்றாங்க. ஸோ தூக்கம் வருது, மனசில் அந்த ஏக்கம் இருக்கிறதுனால உங்களால் தூங்க முடியலைன்றாங்க. சஜல் நயமே கண்கள், நயன்னா கண்கள்ப்பா. சஜல்னா பார்த்தீங்கன்னா நீரால் நிரம்புகிறதுன்றாங்க. அப்போ கண்கள் பார்த்தீங்கன்னா நீரால் நிரம்புறதுனால பியாஸ்னா ஏக்கம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருக்குதுன்றாங்க. அதுதான் இதோட மீனிங். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா யமக் அலங்கார் நம்ம பார்த்துட்டோம்ப்பா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.